அத்தானி சூரிய சக்தி உற்பத்தி தொடர்பாக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு ரூபாய் 2000 கோடி வரை லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றத்தில் கௌதம் அத்தானி உள்பட 7 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. லஞ்ச புகாரில் சிக்கியுள்ள கௌதம் அத்தானிக்கு பின்னால் பிரதமர் மோடி தான் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. அதே சமயம் பல்வேறு மாநிலங்களும் அத்தானியிடம் லஞ்ச பணத்தை பெற்றுக் கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்திய தொழிலதிபர் கௌதம் அத்தானியின் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இது பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறார். அத்தானி குழுமத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என செந்தில் பாலாஜி பேசியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவில் திராவிட மாடல் சந்தி சிரிக்கிறதாக சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கௌதம் அத்தானியை முதல்வர் ஸ்டாலின் ரகசியமாக சந்தித்ததேன், அமெரிக்காவில் சந்தி சிரிக்கிறது திராவிட மாடு, கௌதம் அத்தானியை காப்பாற்ற பாஜகவும் திமுகவும் போட்டி போடுவதா? பிரதமர் நரேந்திர மோடி நெருங்கிய நண்பரும் நாட்டின் முன்னணி தொழிலதிபருமான கௌதம் அத்தானி ஒன்றிய அரசு நிறுவனத்திடம் இருந்தும் சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை பெற்று அதற்காக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களின் மின்சார வாரியங்களுக்கு ஏறத்தாழ 2000 கோடி ரூபாய்க்கும் மேலாக லஞ்சம் கொடுத்து அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டியது அம்பலமாகி அந்நாட்டு அரசு அத்தானி உள்ளிட்டோரை கைது செய்ய உத்தரவிட்டிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் வெட்கி தலைக்குனிய செய்திருக்கும் பேர் அவமானமாகும். மோடியின் பினாமி என வர்ணிக்கிற அளவுக்கு கௌதம் அத்தானிக்கு நிழல் போல எல்லாவுமாக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி நாட்டையே உலுக்கியிருக்கும் இம்மாபெரும் ஊழல் குற்றச்சாட்டு குறித்தும் இப்போது வரை வாய் திறக்காதிருப்பதேன்? நாட்டின் பெயரையும் புகழையும் சீர்குலைக்கும் வகையில் முறைகேடு செய்து அமெரிக்க அரசால் கைது பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் அத்தானியின் மீதும் அவரது குழுமத்தின் மீதும் இன்னும் நடவடிக்கை எடுக்காதிருப்பது எதற்காக? இன்னும் அவரை காப்பாற்றவும் கரை சேர்க்கவும் தான் முயற்சிக்கிறதா பாஜக அரசு? இழிநிலை. மக்களின் வாக்குகளின் மூலம் அதிகாரத்தை பெற்றுவிட்டு அம்பானி அத்தானி போன்ற தனிப்பெரும் முதலாளிகளுக்கு முறைவாசல் செய்திடும் பாஜகவின் ஆட்சி அதிகாரம் நாட்டை பிடித்த பெருங்கீடு. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மின்சார வாரியங்களுக்கு அத்தானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டப்பட்டுள்ள மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருப்பது பேரதிர்ச்சி தருகிறது. 2019-20 ஆண்டு காலகட்டத்தில் ஒன்றிய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகமானது அத்தானியின் நிறுவனத்துடன் சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஒப்பந்தமிட்டிருக்கிறது. அதன்படி அத்தானி நிறுவனம் 8 ஜிகாவாட் மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்துக்கு வழங்கும் விலை அதிகமாக இருந்ததால் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடம் இருந்து மின் விநியோக நிறுவனங்கள் மின்சாரத்தை வாங்குவதில் சிக்கல் நிலவியது. இந்நிலையில் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடம் இருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்ய சொல்லி ஆந்திரா, தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஒரிசா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களின் மின்சார வாரியங்களுக்கு 2020 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 2000 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என கூறி அத்தானி குழுமத்தின் மாபெரும் முறைகேட்டை ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தி இருக்கிறது அமெரிக்க அரசு. இந்த வழக்கு அமெரிக்க நாட்டின் நியூயார்க் கிழக்கு மாவட்டத்தின் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தொடுக்கப்பட்டு கௌதம் அத்தானி, அவரது உறவினர் சாகர் அத்தானி உள்ளிட்ட 8 பேருக்கு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2000 கோடி ரூபாயை இந்தியாவின் பல்வேறு மாநில மின்சார வாரியங்களுக்கு லஞ்சமாக கொடுத்து பெறப்பட்ட ஒப்பந்தங்களை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவில் முதலீடுகளை பெற முயன்ற போது ஒட்டுமொத்தமாக சிக்கியிருக்கிறது அத்தானி குழுமம். டிசம்பர் 1, 2021 அன்று இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்துடன் 7 ஜிகாவாட் மின்சாரத்தை வாங்க ஒப்பந்தம் செய்திருக்கிறது ஆந்திர அரசு. இதற்காக 1750 கோடி ரூபாய் அம்மாநில அரசுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக அமெரிக்க அரசின் குற்றச்சாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல செப்டம்பர் 21, 2021 அன்று 1000 மெகாவாட் மின்சாரத்தை பெற இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்துடன் தமிழக மின்சார வாரியம் ஒப்பந்தமிட்டிருக்கிறது. இதற்கு பின்புலத்தில் அத்தானி குழுமம் தமிழக மின்சார வாரியத்திற்கு கோடிகளை கொட்டியிருக்கிறது என்பது அமெரிக்க அரசின் குற்றச்சாட்டின் மூலம் அம்பலமாகி இருக்கிறது. 2012-2016 ஆண்டு காலகட்டத்தில் முந்தைய அதிமுக ஆட்சியின் போது தரம் குறைந்த நிலக்கரியை இந்தோனேஷியா நிறுவனத்திடம் இருந்து வாங்கி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு அத்தானி குழுமம் மும்மடங்கு அதிக விலைக்கு விற்று முறைகேடு செய்து 6000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தியது குறித்து அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதற்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இச்சமயத்தில் திமுகவின் ஆட்சி நிர்வாகத்துக்கு அத்தானி குழுமம் லஞ்சம் கொடுத்து இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடம் இருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்க செய்திருக்கும் செய்தி வெளியாகி இருப்பது திராவிட கட்சிகளின் கேடு கெட்ட
திட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கான சமகால சாட்சிகளாகும். திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் அமெரிக்கா வரை சென்றும் தமிழ்நாட்டின் மானம் சந்தை சிரித்து நிற்கிறது. இருந்தும் இதுவரை தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்காத கள்ள மௌனம் சாதிக்கிறார். எல்லாவற்றுக்கும் அறிக்கை போ தொடுத்து லாவணி கச்சேரி நடத்துகிற திமுக இவ்விவகாரத்தில் அடக்கி வாசிப்பது ஏன் என்பது புரியவில்லை. அத்தானி குழுமத்துடன் எந்த ஒப்பந்தமும் இடவில்லை என்பதோடு நிறுத்தி கொண்டு விட்டாரே. மின்சாரத்துறை அமைச்சர் தம்பி செந்தில் பாலாஜி அத்தானி குழுமத்தோடு திமுக அரசு ஒப்பந்தமிட்டதாக யாரும் குற்றம் சாட்டவில்லையே. அத்தானி குழுமம் லஞ்சம் கொடுத்துதான் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடம் இருந்து தமிழக மின்சார வாரியம் அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்பட்டது என்பதுதானே குற்றச்சாட்டு. அது குறித்து திமுக அரசின் நிலைப்பாடு என்ன சொல்ல போகிறார் தம்பி செந்தில் பாலாஜி? அத்தானி தமிழக மின்சார வாரியத்துக்கு லஞ்சம் கொடுக்கவில்லை. அப்பழு கற்ற அத்தானி மீது அமெரிக்க அரசு அநியாயமாக குற்றம் சுமத்துகிறது என்றால் யார் லஞ்சம் வாங்கியது? அதிகாரிகளா, அமைச்சரா, இல்லை முதல்வரா? அதிகாரிகள் தான் என்றால் அமைச்சருக்கு தெரியாது. அதிகாரிகளுக்கு அத்தானி குழுமம் லஞ்சம் கொடுத்து விட முடியுமா? அரசு போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு விண்ணப்பித்த அடித்தட்டு மக்களிடமே லஞ்சம் வாங்கி கைகளையும் பைகளையும் நிரப்பிய வித்தகரான தம்பி செந்தில் பாலாஜி அத்தானி குழுமத்தையா விட்டு வைப்பார்? ஐயா கருணாநிதி கூறிய தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காமல் இருப்பானா என்னும் முதுமொழி நினைவுக்கு வருகிறது இல்லையா? ஏற்கனவே 1.6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான கடனில் தமிழக மின்சார வாரியம் சிக்கி தவிக்கும் சூழலில் அச்சுமையை மக்களின் தலையில் மின் கட்டண உயர்வாக ஏற்றி வரும் திமுக அரசு இனி என்ன செய்ய போகிறது? அத்தானி குழுமத்திடம் பல கோடிகளை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு மின்சார கட்டணத்தை உயர்த்தி ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதுதான் சமூக நீதி அரசா? அத்தானி குழுமம் நிலக்கரி இறக்குமதியில் செய்திட்ட 6000 கோடி ரூபாய் ஊழல் மீது இன்று வரை வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க மறுப்பதுதான் திராவிட மாடலா? கடந்த ஜூலை 10 அன்று தமிழ்நாட்டுக்கு வந்த கௌதம் அத்தானி முதல்வர் ஸ்டாலினை ரகசியமாக சந்தித்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன? சந்திப்பையே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பேசி முடிக்கப்பட்டது? முதல்வர் ஸ்டாலின் கௌதம் அத்தானியை சந்திப்பதும் கௌதம் அத்தானியின் மகன் கரண் அத்தானி துணை முதல்வரான தம்பி உதயநிதியின் பதவியேற்புக்கு வாழ்த்து சொல்வதும் எதன் வெளிப்பாடு? திமுக அரசுக்கும் கௌதம் அத்தானிக்கும் இடையே என்ன ரகசிய உறவு? அத்தானி குழுமத்தின் நிலக்கரி இறக்குமதி ஊழல் குறித்து திமுகவின் ஆட்சியில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அத்தானியின் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்துக்கு ஒப்புதல் அளிக்கிறது திமுக அரசு. இத்தோடு மோசடி பின்புலம் கொண்ட அத்தானி குழுமத்தை 42,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டாளர் மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வழிவகுக்கிறது. அத்தானி மீது பாசத்தை பொழிவதிலும் அவரை காப்பாற்றுவதிலும் பாஜகவோடு திமுக ஏன் போட்டி போடுகிறது? இதுதான் அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான ஆட்சியா? இதுதான் பாட்டாண்டி வர்க்கத்துக்கான அதிகாரமா? வெட்கக்கேடு, பேரவலம். ஆகவே நாட்டின் மானத்தை கப்பல் ஏற்றி கௌதம் அத்தானி மீதும் அவரது குழுமத்தின் மீதும் நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்யவும் அவரது குழுமத்துடனான அரசின் ஒப்பந்தங்களை ரத்து செய்து அக்குழுமத்தினை மொத்தமாக கருப்பு பட்டியலில் வைக்கவுமான செயல்பாடுகளை மேற்கொள்ள மறுக்கும் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் செயல்பாடு ஒட்டுமொத்த நாட்டுக்கே செய்திடும் பச்சை துரோகமாகும். இத்தோடு பாஜக அரசு எதிர்ப்பதாக வெளி வேடமிட்டு கொண்டே அவர்களோடு கொல்லைப்புற வழியாக உறவாடி அத்தானிக்கு வாசல் திறந்துவிடும் திமுக அரசின் நய வஞ்சக போக்கு தமிழர்களது நலனை அடகு வைத்திடும் கண்காணித்தனத்தின் உச்சம். மக்கள் ஆட்சிக்கு எதிராக இச்செயல்பாடுகளுக்கு எனது கடும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்கிறேன் என சீமான் தனது அறிக்கையில் கூறியுள்ளார்.